யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் ஆரகாப்பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி உரும்புராய் சந்தியிலிருந்து 500 மீட்டர் தூரத்திலையும் உரும்புராய் பிஓசி பேங்கில் இருந்து 280 மீட்டர் தூரத்திலையும் இருக்குது. இந்த காணி முழுவதுமே வெற்று காணி தான். இதுக்குள்ள எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை, வெற்று காணியாகத்தான் இருக்குது. இந்த ஆரகாப்பரப்பு காணின்ற 4 புறங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 புறங்களுமே சுற்று மதிலால் சூழப்பட்டிருக்குது. இந்த காணியை ஆரகாப்பரப்பு காணியை பிரித்து மாய்கொள்ள முடியும், மொத்தமாக ஒரே ஆளும் மாய்கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழாய் கிணறு இந்த காணிக்கு அடிக்கப்பட்டிருக்குது. தண்ணி குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. அதே நேரம் பயன்தர மரங்கள் அப்படின்னு பார்த்தா காணிக்க பெரும்பாலான தென்னை மரங்களும் அதே நேரம் கமுக மரம், நீண்டகால பயன்தரு ஒரு சில வேப்ப மரங்களும் இந்த காணிக்க நடப்பட்டிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், ஒரு பரப்பு காணிக்குரிய விலை 65 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தமாக எடுக்கும் பொழுது விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு வாங்கிக்கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல், இந்த காணியை வாங்குறேன்டா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படின்ற விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த காணியை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட காணியல் வீடுகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கூடாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணியல் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த காணியல் வீடுகளில் ஏதாவது ஒரு காணியல் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்தரணி ஊடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் அந்த காணியல் வீடுகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்க செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் பார்த்துட்டோம். இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறோம். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.